இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றின் உத்தரவு. மீண்டும் விசாரணைக்கு வருகிறது மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு. உயர்நீதிமன்றத்தில் நிலவும் வெற்றிடங்கள். சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி அவசர கடிதம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ள புதிய பேருந்துகள். மீண்டும் ஈரானுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் அமெரிக்கா. வவுனியாவில் வேலையற்ற இளைஞர் யுவதிகளின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி. எரிபொருள் விலையில் மீண்டும் ஏற்படவுள்ள மாற்றம். 2026 காபோதா உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கு நேற்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. எனினும் நீதிபதி விடுமுறையில் இருந்த காரணத்தினால் வழக்கு நீதிபதி உடேச ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி இந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை 23 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி அலுவலகங்களுக்கு விநியோகிப்பதற்காக 14,000 கரம்பலகைகள் மற்றும் 11,000 தாம்பலகைகளை முறையற்ற விதத்தில் விநியோகித்ததன் மூலம் அரசுக்கு 39 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக மத்திய வங்கி பிணைமுறி பத்திர மோசடி தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை 22 அன்று மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவின் முன்னிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையின் போது இவ்வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வான விசாரணை அமர்வு முறையாக அமைக்கப்படவில்லை என்று நீதிபதி பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அதன்படி மேலதிக நடவடிக்கைகளுக்காக இவ்வழக்கை ஜூலை 22 அன்று மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய இலங்கை ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன், முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, பெர்பெச்சுவல் ட்ரெஸரீஸ் லிமிடெட் மற்றும் அதன் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ், ஜெஃப்ரி அலோசியஸ் உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் பொது சொத்து சட்டத்தின் கீழ் மேற்படி வழக்கை தாக்கல் செய்துள்ளார். 2016 மார்ச் மாதம் நடைபெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறி பத்திர ஏலத்தின் போது நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மேற்படி வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அனுமதி கோரி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்ப எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. அது தொடர்பான கடிதம் ஒன்றில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கையெழுத்திட்டுள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் 8க்கும் மேற்பட்ட பதவி வெற்றிடங்கள் 6 மாதங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ளது. அது சட்டத்தின் ஆட்சியில் ஏற்படும் தாக்கம் மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி பெறுவதற்கான அணுகல் ஆகியவற்றில் ஏற்படும் விளைவுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பொறுப்பு மற்றும் கடமையுணர்வை வலியுறுத்தும் வகையில் இந்த கடிதத்தில் கையெழுத்திடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து குழுமத்தை பலப்படுத்தும் பொருட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் 700 புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை சேவைகளுக்காக 200 சொகுசு பேருந்துகளும் சாதாரண வீதி போக்குவரத்துகளுக்காக 400 சாதாரண பேருந்துகளும் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. குறித்த பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இதற்கிடையே குறித்த பேருந்து தொகுதியில் இருந்து 104 மெட்ரோ பேருந்துகள் ஏற்கனவே கப்பலில் ஏற்றப்பட்டுவிட்டதாகவும் அவை எதிர்வரும் ஆகஸ்ட் 15 இலங்கையை வந்தடையும் என்றும் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் வழக்கமான சாதாரண வீதிகள் இரண்டிலும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதையும் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து குழுமத்தை நவீனமயமாக்குவதையும் நோக்கமாக கொண்டு குறித்த பேருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா போன்ற பலம் வாய்ந்த நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட பின்னரும் வரும் அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்கு உலக அளவில் ஒரு பாதுகாப்பு கவுன்சில் இருக்க வேண்டும் என ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரு நாடுகளும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஈரானின் ஹோர்முஸ் நீரினை கைப்பற்றுவது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு உலக அளவில் ஒரு பாதுகாப்பு கவுன்சில் ஒன்று இருக்க வேண்டும் என்று ஈரான் விரும்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல், ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுடன் ஒரு வலுவான உறவுகளை இந்தியா பேணி வருகின்றமையினால் அனைத்து தரப்பு நாட்டினரையும் சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவரும் ஒரு நட்பு நாடாகவே இந்தியா பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பிரச்சினையில் இந்தியா முன்னின்று செயற்படுவதன் மூலம் பிராந்திய வர்த்தகத்தை நிலைப்படுத்துதல் மற்றும் நாடு கடந்த பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது ஆகியவற்றின் மீது சர்வதேச கவனத்தை திரும்ப பெற முடியும். இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே வெற்றிகரமாக நடத்துவது அதன் மீது உலகளாவிய நிர்வாகத்தில் இந்தியாவின் நிலையை உயர்மட்டத்தில் நிலைநிறுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த வேலையற்ற இளைஞர் யுவதிகளினால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களின் கண்காட்சி ஒன்று நேற்று வவுனியாவில் அமைந்துள்ள வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்கள அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வவுனியா மாவட்ட செயலாளர் PS சரத் சந்திர ஆகியோரின் தலைமையில் இக்கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. குறித்த கண்காட்சியில் கைவினைப் பொருட்கள், ஆடைகள், மணமகள் அலங்காரம் மற்றும் உணவு பண்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட பயிற்சி திட்டங்களின் பின்னர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய தயாரிப்புகளை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிகழ்வில் கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் S. ரவிகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவதற்கேற்ப எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் எரிபொருளுக்காக இதுவரை ரூபாய் 57 பில்லியன் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் கூறியுள்ளார். அதன்படி மீண்டும் மானியம் வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட்டு பின்னர் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் பொதுமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்த தயாராக இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்தமையினால் நாட்டில் எரிபொருள் விலைகளை அரசு சற்று உயர்த்த வேண்டியிருந்தது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இருப்பினும் உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைகள் மீண்டும் குறைந்து வருவதாகவும் அந்த விலையில் எரிபொருளை வாங்கும் போது பொதுமக்கள் பயனடையலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது கையிருப்பில் உள்ள மற்றும் அடுத்த 2 மாதங்களில் வந்து சேரவுள்ள எரிபொருளானது கடந்த மாதம் ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் என்பதால் எதிர்காலத்தில் ஆர்டர் செய்யப்படும் எரிபொருளுக்கான செலவை ஈடு செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்க முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குரிய காப்போதா உயர்தர பரீட்சைக்கான திருத்தப்பட்ட கால அட்டவணையை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. திருத்தப்பட்ட கால அட்டவணைப்படி குறித்த பரீட்சையானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியன்று ஆரம்பமாக உள்ளது. பரீட்சார்த்திகள் தங்களுக்குரிய திருத்தப்பட்ட கால அட்டவணையை உரிய முறையில் சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதேவேளை பரீட்சை தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது விவரங்களை பெற்றுக்கொள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகே அறிவித்துள்ளார். அதன்படி பரீட்சார்த்திகள் தங்களுக்கு தேவையான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 1911 மற்றும் 0112785922 அல்லது 0112784537 அல்லது 0112786616 அல்லது 0112784208 ஆகிய இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றின் உத்தரவு. மீண்டும் விசாரணைக்கு வருகிறது மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு. உயர்நீதிமன்றத்தில் நிலவும் வெற்றிடங்கள். சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி அவசர கடிதம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ள புதிய பேருந்துகள். மீண்டும் ஈரானுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் அமெரிக்கா. வவுனியாவில் வேலையற்ற இளைஞர் யுவதிகளின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி. எரிபொருள் விலையில் மீண்டும் ஏற்படவுள்ள மாற்றம். 2026 காப்போதா உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.